ஹாய், நான் நவீன். துபாயில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. துபாயில நடக்கிற கிரெடாய் ஃபேர் ப்ரோல ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டீஸ் அவங்களோட ப்ளூ ஜே ப்ராஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எனக்கும் கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு ஐடியாவும் என்ன அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து என்னை ஃபாலோ பண்ணது ரொம்ப 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 இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த இடத்தோட பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, பைபாஸ் எக்ஸ்பான்ஷனும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஒரு முழு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த இடம் வந்து ஹையான ஒரு அப்ரிசியேஷன் நடக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவோன்னா வரதுக்கு முன்னாடி அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோட கிளாரிட்டியான டாக்குமெண்ட்ஸை ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது எனக்கு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கூட்டு போய் எல்லா ப்ராசஸையும் முடிச்சு அழகாக கம்ப்ளீட்டாக முடிச்சு என்னை திரும்ப அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவங்க டீம் வந்து நல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ டீம்.